நம்ம நேராக போய் போலீஸ்னு சொன்னால் ஏதோ ஆகிடும்னு சொல்லிட்டு சும்மா ஒரு வேஷ்டி ஒரு லுங்கி அதெல்லாம் கட்டிக்கிட்டு ஒரு மாதிரி போய் ஒரு பில்டப் பண்ணுறான். நம்ம போகும்போதே அவனே வாக்குமூலம் கொடுக்குறான். ஆமாம், அவன் வாக்குமூலம் கொடுக்குறது எல்லாமே அவன் மிகப்பெரிய ரவுடின்ற மாதிரி காட்டுறான். கையில் நாங்கள் வச்சிருந்த ஒரு பை மாதிரி வச்சுருந்தோம். அது ஹேண்ட் கப். அந்த ஹேண்ட் கப் வந்து அவன் பார்க்குறான். அவங்களுக்கு நேராக அவன் தெரியறான்ல. அவங்க படுத்துனுங்கிறது டோரை திறக்கும் போதே யாரோ ஒருத்தவன் திறக்கிறான்ல. அது சாதாரணமான சிச்சுவேஷன் இல்லையே. டோர் திறந்தவொடனே அவங்க அதிர்ச்சி ஆகிறாங்க. அதுவும் கதவு திறந்தவொடனே யாரோ கதவு திறக்கிறாங்கன்னு அவங்ககிட்டே கூட சொல்கிறாங்க. இப்போ ஸ்னாப்ஸில் என்ன இருக்கு, இவருங்க இந்த அம்மா வந்து அவங்க தள்ளி தள்ளி விடுறாங்க. அவன் வந்து பயங்கரமாக ஃபோர்ஸ் பண்ணுறான். இதுதான் அந்த கேமராலே பதிவாகுது. சத்தம் போட்டாங்க அவங்க. சத்தம் போட்ட உடனே டக்குன்னு இவன் பயப்படுறான், டிரைவர் பயந்துட்டான். அவங்க என்ன பண்ணுறான், அவன் என்ன பண்ணுறான், கிரிமினல்ல அவன் டக்குன்னு அங்கே அந்த ஃப்ரூட்ஸ்லாம் இருக்குது, அந்த கத்திலாம் இருக்குது. டக்குன்னு ஒரு கத்தி எடுத்து அந்த மாதிரி லேசாக கையை அறுத்துட்டு அதில் அவங்க அப்செட் ஆகுறாங்க. அந்த கேப்பில் 2 பேரும் எஸ்கேப் ஆகிடும். கூட இருக்கேன், கத்தி எடுத்துட்டான். மெயினாக அந்த கரும்பு இது பண்ணுவாங்கல்ல, அதை கீரி சொல்லுவாங்க. அந்த கத்தி எடுத்துக்கினா எலுமிச்சம்பழம் கட் பண்ணுறதுக்கு ஒரு கத்தி வச்சுருவோம் போல, அதையும் எடுத்துக்கினான். சார் எங்கள் அப்பாவுக்கு குத்துனான் சார், எங்கள் அப்பா வெட்டினா சார், இதுக்காகவே காத்துனுந்தேன், அதனால் என் அப்பா வெட்டினேன், அதனால் நான் வெட்டினேன். உங்களால் கேட்க முடியல, நம்ம வெளியில பார்க்கும்போது உங்களுக்கு தெரியாது அந்த அபிஷ் என்ன யோசிக்கிறான். ஞானசேகரன் கூட வந்து தண்டனை கிடைச்சிருக்கு, ஆனால் அவர் என்ன நினைக்கிறாருன்னு நமக்கு தெரியாது. ஆனால் உங்களுக்குலாம் வந்து உங்களோட பேசுவாங்கல்ல. இது உண்மையிலேயே யோசனை பண்ணி பார்த்தோம்னா, ஒரு அக்யூஸ்டை நம்ம இருக்கும்போது ஜெயிலில் விடும்போது மேலோக்க பார்த்தீங்கன்னா அப்படியே கத்திரிக்கோளில் ஒருத்தன் குத்துனான்னு கூட ஒரு கேஸ். அந்த லேடியாவது வந்து பார்த்தீங்கன்னா கையை கிழிச்சதுக்கு அவங்க ஹஸ்பண்ட சொல்லாம இருந்தா கூட இந்த பிரச்சனை வந்துருக்காது இல்ல. அது அன்னைக்கு சொல்லாமலாம் இருக்கக்கூடிய சூழ்நிலை இல்லை, ஏன்னா கலைபுரம் ஆயிடும். உங்க சோஃபா சொல்லும் உங்க ஸ்டைல. கார்விங் கஸ்டமைஸ்டு லெதர் லக்ஸுரினா நம்ம லேவிஷ் ஷோரூம் தான். ரிப்ளை நேர் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட யாருன்னு பார்த்தீங்கன்னா சப் இன்ஸ்பெக்டர் VA ஜோதி சார் தான் இருக்காரு. சார் வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி சண்டே நம்மளுக்கு தவறாமல் ஒரு வீடியோ கொடுத்துருவாரு. அந்த வீடியோவில் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ், ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வந்து நமக்கு ஷேர் பண்ணிட்டு இருக்காரு. நீங்கள் யாருமே பார்க்கலன்னா நம்மளுக்கு சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா பிளேலிஸ்ட் தனியாகவே இருக்குது. அதில் போலீஸ் VA ஜோதின்னு போட்டாலே சாரோட வீடியோஸ்லாம் வரும். அதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், மிஸ் பண்ணாமல் போய் பாருங்கள். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ரைமான ஒரு மாதிரி த்ரில்லிங்கான ஏதாவது கேசஸ் இருக்கும். அதை வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் தான் வந்திருக்கோம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நம்ம தோழர்கள்லாம் நல்லா இருக்காங்களா? ரைட், ஓகே. லாஸ்ட் டைம் நம்ம போட்டிருந்தோம், பண்ணியான ஒரு வீடியோ போட்டிருந்தோம். நடந்தது ரவுடிஸ்லாம் பார்த்துருந்தோம். நிறைய பேர் காவல்துறையில் காமெடி அதெல்லாம் பார்த்துருந்தோம். ஒரு வழக்குன்னா அதுல த்ரில்லிங் இருக்கணும், சுவாரஸ்யம் இருக்கணும், எதிர்பாராத திருப்பங்கள் இருக்கணும். அப்படிலாம் கூட கேஸ்ல அமையும். அதுல ஒரு வழக்கு பார்த்தீங்கன்னா, நெல்லை மாவட்டம் திருநெல்வேலியில் ஒரு ஃபேமிலி இருக்காங்க. அவங்க ஆக்சுவலாக வந்து இங்கே வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்துடுறாங்க. சென்னையில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அவங்க ஹஸ்பண்டுக்கு. அவர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு இங்கே வந்துடுறாங்க, நம்ம சென்னைக்கு வந்துடுறாங்க. அவரது பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு டிரைவர், அவருடைய கார் டிரைவர் அங்கே ஊரில் இருக்கார். அவர் வந்து இவங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்தவொடனே அவர் இங்கே வர முடியல. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, இங்கே வந்தால் நமக்கு புது இடம், அதனால் அந்த டிரைவர் இங்கே இருந்தாருன்னா நமக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், இங்கே எல்லா வேலையும் பார்த்துக்குவாங்க போவாங்க அப்படின்ற மாதிரி அவங்க ஹஸ்பண்டு சொல்கிறாங்க. ஹஸ்பண்டும் வந்து சரி சொன்னாங்க, நம்மளும் இங்கே புது இடம் தானே, எனக்கும் இங்கே எப்படி இருந்தாலும் ஒரு டிரைவர் வேணும் அப்படின்ற மாதிரி அந்த டிரைவரை வந்து இங்கே வர வச்சு இங்கே பர்சனலாக வேலைக்கு வச்சுக்கிறாங்க. இங்கே அவருக்கு ஒரு ரூம் பார்த்து இங்கே சென்னையில் அவர் தங்குறாரு. அது என்ன ஆகுதுன்னா, லேசாக வந்து அவங்களுக்குள்ள ஒரு ஏதோ இல்லீகல் கனெக்ஷன் இருக்கு அந்த டிரைவருக்கும் அவங்களுக்கும். இங்கே வந்து டிரைவர் வேலையும் பார்க்குறாரு, அவர் வீட்டு வேலையும் பார்த்துக்கிறாரு, அவங்க வீட்டில் ஏதாவது ஹெல்ப் பண்ணாங்கன்னா பார்க்குறாரு, போகிறாரு வராரு, அப்படியே லைஃப் அப்படியே போயிட்டு இருக்கு.
அப்போது அதான் சொல்லுவாங்க இல்லையா, விதின்னு சொல்லுவாங்க பாருங்க, அந்த மாதிரி இவருக்கு ஒரு நண்பர் அங்கே திருநெல்வேலியில். ஓகே. அவர் கொஞ்சம் கிரைம் சம்மந்தப்பட்ட நண்பர். அவர் 2-3 நாள் இங்கே இருக்கும்போது அவருக்கு லேசாக இதெல்லாம் தெரியுது. இவன் வந்து அவர் ஆஃபீஸில் விட்டுட்டு வந்ததுக்கப்புறம் இவங்க இங்கே ஃப்ரீயாக வர்றாரு, வீட்டுக்கு போகிறாரு வராரு அப்படின்றதெல்லாம் அவருக்கு தெரியுது. அப்போது அதை லேசாக கேட்கும்போது ஃப்ரெண்டு தானே அவன் சொல்கிறான், ஆமாண்டா அது மாதிரி அப்படின்ட்டு. அப்போது இவன் என்ன அவருக்கு ஐடியா கொடுக்குறான், இதில் என்னடா யூஸு, உனக்கு என்ன இதில் சந்தோஷம் மட்டும்தான் இருக்குது, மற்றபடி என்ன யூஸ் இருக்குது, நீ வந்து சும்மா இப்படி போயிட்டு வர்றதுல எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படிங்கிறான். உடனே அவன் அப்போ நான் என்ன பண்ணலாம், அவங்க எனக்கு காசுலாம் கொடுக்குறாங்க, எனக்கு நான் நிம்மதியாக ஃப்ரீயாக தானே இருக்கேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே அப்படின்ற மாதிரி இவன் சொல்கிறான். இல்லை இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை, நீ பெருசாக வந்து ஏதாவது லம்பாக அவங்கக்கிட்ட கேட்டு வாங்கிடலாம், அப்படி பண்ணணுன்னா நீங்கள் வந்து அவங்கள பிளாக்மெயில் பண்ணாதான் முடியும். ஓகே. ஹஸ்பண்ட்ட சொல்லுவேன், அது மாதிரிலாம் ஹஸ்பண்டை சொல்லிவிடுவேன், வெளியில் சொல்லிவிடுவேன், வருவேன்லாம் வந்து பிளாக்மெயில் பண்ண தான் முடியும். சரி, அப்போது இவன் கொஞ்சம் தயங்குறான், சரி அது தப்பு இல்லையா அப்படிங்கிறான். அப்போது என்ன ஆகுது, சரி அப்போ என்ன பண்ணலாம், அவன் ஒரு முடிவுக்கு வந்துடுறான். இவன் அவனை பழுப்பி விட்டான். சரி ஒன்றும் இல்லை, நான் வந்து அப்போல்லாம் வந்து நான் சொல்கிறது ரொம்ப ஓல்டு கேஸு, அப்போல்லாம் வந்து இதெல்லாம் கிடையாது, வீடியோ இந்த செல்ஃபோன் அதெல்லாம் கிடையாது. ஸோ கேமராவில் ஷூட் பண்ணுறேன். ஓகே. தெரியாமல் ஷூட் பண்ணுறேன், அதை வச்சுட்டு நம்ம மிரட்டலாம். சரி எப்படி பண்ணுறது, வழக்கம் போல் நீ போகும்போது அவங்க அந்த பெட்ரூமில் போகும்போது கதவை நீ மூடுற மாதிரி மூடாத, நீ போயிட்டீங்கன்னா ஒரு ஜஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் கொடுத்து நான் வரேன், நான் டக்குன்னு வந்துட்டு கடற்கடன்னு அவங்க பார்த்தா கூட பரவாயில்ல, நான் பார்க்காத மாதிரி எடுக்கிறேன், ட்ரை பண்ணி பார்த்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா, பார்க்குறதுக்குள்ள நான் எடுத்துருவேன், நம்ம சும்மா ஒரு 4-5 ஸ்னாப்ஸ் எடுத்தாலே போதும், நீங்கள் 2 பேரும் ஒன்றா இருக்கிறத எடுத்துகிட்டு அவங்க மிரட்டலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணுறாங்க. அவன் முடிவு பண்ணிவிட்டு இவர் அதே மாதிரி பிளான் பண்ணிட்டாங்க. இவர் ஊருக்கு போயிட்டு நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அவர் திருநெல்வேலி போய் இதுக்காக ஒரு கேமராலாம் வாங்கிக்கிட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இங்கே வராரு. வந்துட்டு ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதே மாதிரி தான் அவங்க அவர் வேலைக்கு போயிட்டார், இவர் இன்னும் விட்டுட்டு வந்துட்டார், இவர் அதோட மறுபடியும் போய் தான் அவர் கூப்பிட்டு வரணும். ஸோ அந்த இடைப்பட்ட கேப்பில் அவர் போகிறார், மேலே போகிறார். போயிட்டு அதே மாதிரி டோரை வந்து லாக் பண்ணுற மாதிரி ஆக்ஷன் பண்ணிட்டு உள்ளே போயிட்டார். இப்போது இவர் கொஞ்சம் நேரம் கொடுத்து டைம் கொடுத்து இவர் மேலே போகிறான். ஆமாம், போயிட்டு பெட்ரூம் டோரை திறந்தா எதிர்க்க பெட்டு இல்லையா, அவங்க இருக்காங்க. இவர் அதான் அந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் இருக்கு, ஒன்றும் பிரச்சனை அந்த அளவுக்குலாம் இன்னும் அவங்க போகல. இவர் கிட்ட போகும்போது என்ன ஆகுதுன்னா டோரை திறந்தோன்னா அவங்க பார்த்துட்டாங்க. அவங்களுக்கு நேராக அவன் தெரியறான்ல, அவங்க படுத்துனுங்கிறது டோரை திறக்கும்போதே யாரோ ஒருத்தவன் திறக்கிறான்ல, அது சாதாரணமான சிச்சுவேஷன் இல்லையே. டோர் திறந்தவொடனே அவங்க அதிர்ச்சி ஆகுறாங்க. அதுவும் கதவு திறந்தவொடனே யாரோ கதவு திறக்கிறாங்கன்னு அவங்ககிட்டே கூட சொல்கிறாங்க. உடனே அவன் என்ன பண்ணுறான், அவனுக்கு தான் தெரியும்ல நம்பாலுன்னு, இல்லை அதான் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்கள போட்டு ப்ரெஸ் பண்ணுறான், அழுத்துறான். அவங்க வந்து தள்ளுறாங்க, இவர் ஃபோட்டோ எடுக்கிறார். இப்போ ஸ்னாப்ஸில் என்ன இருக்கு, இவருங்க இந்த அம்மா வந்து அவங்கள தள்ளி விடுறாங்க, அவன் வந்து பயங்கரமாக ஃபோர்ஸ் பண்ணுறான். இதுதான் அந்த கேமராலே பதிவாகுது. சத்தம் போட்டாங்க அவங்க. சத்தம் போட்ட உடனே டக்குன்னு இவன் பயப்படுறான், டிரைவர் பயந்துட்டான். அவன் என்ன பண்ணுறான் கிரிமினல்ல, அவன் டக்குன்னு அங்கே அந்த ஃப்ரூட்ஸ்லாம் இருக்குது, அந்த கத்திலாம் இருந்தது, டக்குன்னு ஒரு கத்தி எடுத்து அந்த அம்மாவை லேசாக கையை அறுத்துட்டு அதில் அவங்க அப்செட் ஆகுறாங்க. அந்த கேப்பில் 2 பேரும் எஸ்கேப் ஆகிறாங்க. இவங்க சத்தம் போட்டாங்க. அப்புறம் வீட்டுக்கு ஃபோன்லாம் பண்ணி சொன்னோன்னா அவரை வந்து பார்க்குறாரு. இவங்க என்ன சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி என்னை ரேப் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம், நல்லவன் நினச்சி நம்ம கூப்பிட்டு வந்துட்டோம், அவன் இந்த மாதிரி ஒரு உலகம் அயோக்கியனாக இருப்பான்னு எதிர்பார்க்கல அப்படின்ற மாதிரி இவங்க சொல்கிறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா க்ளீனாக போலீஸ் கேஸ் ஆகுது. அப்போ தான் அதை நம்ம அந்த பார்க்குறோம். எனக்கு முன்னாடி இருக்கும்போது பார்த்த சீனியர்ஸ் எல்லாம் பார்த்தவங்க நம்ம அசிஸ்ட் தான் பண்ணோம். அதில் அகேஸ்ட்டை குடிக்கிறது தான் நம்ம பண்ணோம். அப்போ அந்த கேஸில் பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க.
யார் அவரை மட்டும் மாட்டுறாரு, டிரைவர் மட்டும் மாட்டிட்டாரு, கொண்டு வந்துட்டாங்க. அவரை பக்காவாக ரேப் கேஸ்ன்னு சொல்லிட்டு ரிமாண்ட் பண்ணிட்டாங்க. ரிமாண்ட் பண்ணி 7 இயர்ஸ் கன்விஷனும் ஆயிடுச்சு. போகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் வந்து ஒரு இது வருது, அவங்க இந்த ஸ்டேட்மெண்ட்லாம் வாங்குவாங்க. ஆமாம். அப்போ இவன் கொடுக்குறான்ல, டிரைவர் கொடுக்குறான்ல, அவன் யார் என்ன ஏது என் ஃப்ரெண்டு அவன் என்ன வேலை செய்கிறான் போகிறான் அதெல்லாம் சொல்லுவான் இல்லையா. அப்படி சொல்லும்பொழுது அவனுடைய தம்பி வந்து ரயில்வே வேலை செய்கிறான் அப்படின்ற மாதிரி ஒரு வரி வருது நெல்லையில். அப்போ அது எங்கே இருக்குது அந்த ஆஃபீஸு அப்படின்னு சொல்லி அந்த ஆஃபீஸுக்கு போயிட்டு அந்த ஆஃபீஸை தேடி கண்டுபிடிச்சி அவங்க அங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டாருன்னு சொல்லி அப்புறம் அந்த இடம் எங்கே போனாருன்னு சொல்லி அப்புறம் அவர்கிட்ட போய் நம்ம நேராக போய் போலீஸ்னு சொன்னால் ஏதோ ஆகிடும்னு சொல்லிட்டு ஒரு சும்மா ஒரு வேஷ்டி ஒரு லுங்கி அதெல்லாம் கட்டிக்கிட்டு ஒரு மாதிரி போய் இது மாதிரி தம்பி நானும் உங்கள் அண்ணெல்லாம் ஜெயிலில் இருந்தோம், அவர் அடிக்கடி ஜெயிலுக்கு போகிறதா, ஜெயிலில் இருந்தோம், இந்த ஒரு கேஸில் உள்ளே இருக்கார் இல்லையா, அவர் ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லி அனுப்பிச்சிருக்காரு, அதனால் உங்கள் அண்ணனை பார்க்கணும் அப்படின்னா அவன் என்ன பண்ணுறான், நம்பிட்டான். நம்ம அது மாதிரி ஒரு ஆக்ஷன்லாம் பண்ணோடனே சரின்ட்டு கூப்பிட்டு போகிறோம் உங்களை காட்டுறதுக்கு. கூப்பிட்டு போனால் அவர் வந்து ஒரு சும்மா ஒரு ஆட்டோ ஓட்டுறார், ஆட்டோ டிரைவர். அவர் வந்துட்டு ஒரு லாட்ஜ் வாசலில் இருப்பார், ஸ்டாண்டில் அங்கே தான் எப்பவுமே இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறார். கூப்பிட்டு போயிட்டு காட்டுறாரு, இங்கே கிட்ட போயிட்டு ஆனால் நான் இட்டுன்னு வந்து விடனேன்னு சொல்லாதீங்க, நாளைக்கு ஒரு என்ன எதாவது திட்டுவார் போவார், என்ன எதுவும் சொல்லாதீங்க அப்படிலாம் வந்து சொல்லிட்டு எப்பவுமே வந்தாலும் ஒரு மாதிரி சார் கத்தி வச்சுருப்பார், அது வச்சு ஒரு பில்டப் பண்ணுறான். நம்ம போகும்போதே ஓகே அவனே வாக்குமூலம் கொடுக்குறான். ஆமாம், அவன் வாக்குமூலம் கொடுக்குறது எல்லாமே அவன் மிகப்பெரிய ரவுடின்ற மாதிரி காட்டுறான். அந்த ஸ்டாண்டில் அவங்க பெரிய ஆள் சார் அப்படி சார் அப்படி சார், அதனால் நான் தூரமாக வந்து காட்டுறேன் சார் அப்படின்ட்டு அவன் க்ளீனாக அக்யூஸை காட்டிட்டான். கிட்டத்தட்ட ஒரு 5 இயர்ஸ் பொறுத்து ஒரு அக்யூஸ் நம்ம கண்ணில் பார்க்குறோம். என் கூட வந்த நண்பர், அதாவது எனக்கு கூட வந்த போலீஸு டீம் வந்து கொஞ்சம் அப்செட் ஆகிட்டாங்க டக்குன்னு. சார் நம்ம இவ்வளோ தூரம் வந்துருக்கோம், ஒன்றுமே இல்லை கையில் நம்மக்கிட்ட, சின்ன எந்த வெப்பனும் கிடையாது, எதுவும் கிடையாது, பார்க்கும்போது பயங்கரமாக இருக்கான், கூட வேறு இவ்வளோ பேர் உட்காந்துக்கிறானுங்க, நம்ம சப்போர்ட்டே இல்லாமல் போய் நம்ம எப்படி சார் அரெஸ்ட் பண்ண முடியும், சப்போஸ் மேபி ஏதாவது ஒன்று ஆச்சுன்னு சொன்னால் நம்மளால ஃபேஸ் பண்ண முடியாது, லோக்கல் போலீஸை கூப்பிட்டு வந்துடலாம், இப்படிலாம் நடக்கும் இன்வெஸ்டிகேஷனில். இது மாதிரிலாம் இருக்கும், கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருக்கும், நம்ம அவசரப்பட வேண்டியதை அவசரப்பட்டுட்டோம்னா அக்யூஸை பிடிக்க முடியாமல் போயிடும். அது சில நேரில் அவன் ஏதாவது நம்மளை அசால்ட் பண்ணிட்டான்னா தப்பாயிடும். ஸோ அதனால் எனக்கு அசிஸ்ட் பண்ண சொல்கிறதையும் நம்ம கேட்க வேண்டியதாக இருந்தது. சரி அவர் சொல்கிறதும் கரெக்டு தான் அப்படின்ட்டு அப்புறம் என்ன பண்ணுறோம், சரி போயிட்டு போலீஸை கூப்பிட்டு வந்துடுங்க, நெல்லை டவுன் ஸ்டேஷனில் போய் சொல்லிவிட்டு கூப்பிட்டு வந்துடுங்க, நான் அவனை பார்த்துட்டே இருக்கேன் அப்படின்னா அப்போவும் எனக்கு சொல்லிட்டு போகிறேன், அந்த ஏடு சொல்லிட்டு போகிறேன், சார் நீங்கள் அவசரம்லாம் படாதீங்க, எவ்வளோ நேரம் ஆனாலும் அவங்க சப்போஸ் அவன் போனாலும் பிரச்சனை இல்லை, நீங்கள் போய் தனியாக போகாதீங்க அப்படின்னு அவரும் இல்லை எனக்காக சொல்லிட்டு போனார். அது இதுக்குள்ளே என்ன ஆயிடுச்சு, இந்த பையன் தம்பி என்ன பண்ணால் ஒரு 2 குத்துட்டான். ஓகே அவன் எப்படி யார் மூலியமா சொல்லி அனுப்பிச்சான் என்னன்னு தெரியல, அந்த கூட பிறந்த பாசம் இல்லையா, அவன் வந்து சொல்லிட்டான் போலீஸ் வந்துட்டாங்க. அவன் தெரிஞ்சுனான் எங்களையும், அவன் போகும்போதே முதல்ல எங்களை ஒரு ஜெயிலேருந்து வரோன்றதெல்லாம் நம்பினான். அதெல்லாம் நம்பி போகும்போது கையில் நாங்கள் வச்சுருந்த ஒரு பை மாதிரி வச்சுருந்தோம், அது ஹேண்ட் கப். அது அந்த ஹேண்ட் கப்பு வந்து அவன் பார்த்துட்டான், ஒரு டவுன் பஸ்ஸில் போகும்போது பார்த்துட்டான். சரி அப்போது தெரிஞ்சுக்கினா ஆஹா இவங்க ஏதோ போலீஸாக நம்மளோட போய் சொல்கிறாங்கன்ட்டு அவன் அதே மாதிரி அவனும் என்ன பண்ணான், நமக்கு அப்படியே ஆக்ட் பண்ணிட்டு தெரியாத மாதிரி பார்த்துட்டு போயிட்டான். அவரும் இல்லை, நீங்கள் மட்டும் தனியாக இருக்கீங்க. இப்போ நான் மட்டும் இருக்கேன், தனியாக இருக்கேன். அவன் சொல்லிட்டான் அந்த மாதிரி போலீஸ் வந்துக்கிறாங்கன்னு, அவருக்கு இன்ட்டு கொடுத்துட்டாங்க. என் கண்ணதுக்கே அவர் பரபரப்பாக எழுந்துக்கிறார், கிளம்புறார், நல்லா தெரியுது எனக்கு. அப்படி சுற்றி முற்றி பார்த்துட்டு தெரியும், உடனே உடம்பு பயந்து தான் ஓடுறான். அவன் அங்கே ஓடினதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அவனுடைய ஒருத்து தெரிஞ்சிச்சு, இவனும் அவ்வளோ பெரிய ரவுடி இல்லைன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதனால் என்ன பண்ண, அடுத்த முறை நம்ம எதுவுமே வேணாம், போலீஸாக எதுவுமே சொல்ல வேண்டாம், வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு காத்திருந்தோம். அன்னைக்குன்னு பார்த்து ரொம்ப நேரமாக வரல, அவன் காலையிலேருந்து வரல. நம்ம யாரையும் கேட்கவும் முடியாது. 6 மணி போல் கரெக்டாக எங்கேயோ போயிருப்போம் போல சவாரி வந்தான். வந்த உடனே சரின்ட்டு டப்புன்னு அப்புறம் கடற்கரை கீழே இறங்கி வந்து எதுவுமே பேசலை. அப்புறம் அது ஒரு போஸ்ட் பண்ணி அவனை பிடிச்சோம். அப்போ டக்குன்னு அவனை அரெஸ்ட் பண்ணி அங்கேருந்து என்ன பண்ணோம், வேற ஒரு ஆட்டோலையும் ஏற்ற முடியாது, ஏன்னா அங்கே ஸ்டாண்டில் இருக்கிற ஆட்டோலாம் சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்றதுனால அந்த நேரத்துக்கு என்ன பண்ணேன், அவனை உட்கார வச்சுட்டு சாவி அதில் வண்டியிலே தான் இருக்குது. சரி நம்ம ஆட்டோ ஓட்டுவோம். நான் உடனே அந்த வண்டியை எடுத்துக்கிட்டு நேராக பஸ் ஸ்டாண்ட் வந்து ஒரு வாரமாக வண்டியை விட்டு
வந்தோம். அவர் கூட இருக்கிறவர் போயிட்டு சென்னைக்கு பஸ் இருக்குதா கேட்டுன்னு வரேன்னாரு. சென்னைக்கெலாம் நீ எதுவுமே கேட்க வேணாம், நீ முதல்ல பேக்கை கையில் எடுத்துக்க, வெளியில் ஏதோ ஒரு பஸ் வருது, என்ட்ரி ஆகுது, வெளியில் வருது, ஏறிடாது இல்லைன்னு அது போர்டை கூட நாங்கள் பார்க்கல. அதனால் இமீடியட்டாக அங்கே நம்ம அவனுக்கிட்டன்னு வந்துடணும் அப்படின்றதான் நோக்கம். அதே மாதிரி அங்கேருந்து உடனே ஏதோ ஒரு பஸ்ஸில் ஏறணும், 8-3 டிக்கெட் வாங்கணும், நேராக அவன் எங்கேயோ போய் நிறுத்தினான் ஏதோ ஊரில் கொண்டு வந்தோம். வரும்போது இதெல்லாம் சொல்லிட்டு வந்தான் அவன். சார் அன்றைக்கே நான் அரெஸ்டாக இருந்தேன்னா இந்நேரம் எனக்கு தண்டனை முடிஞ்சிருக்கும், இவ்வளோ காலம் நானும் அதை முட்டாள்தனமாக தலைமறைவாக இருந்துட்டேன், இதுக்கு மேலே எனக்கு உடம்புல தெம்பும் இல்லை, இப்போ இதுக்கு மேலே ஜெயிலில் போய் கஷ்டப்படணும்னா கஷ்டம் தானே எனக்கு அப்படின்லாம் சொல்லிட்டு வந்தான். அப்போது இந்த விஷயத்தெல்லாம் சில அனுபவங்கள்லாம் பேசுது. அப்போ தான் அவனுக்கு அதுக்கப்புறம் நம்ம இங்கே கூப்பிட்டு வந்தோம், கூப்பிட்டு வந்துட்டு அரெஸ்ட் பண்ணோம், அவனை ஜெயிலுக்கு அமிச்சோம். அதுக்குள்ளே சட்டப்படி அவனுக்கு தண்டனை கிடச்சிச்சு, அவன் ரேப் பண்ணான்றது அவனுக்கு தண்டனை கிடச்சிருச்சு. ஆனால் அவன் கொடுத்த அந்த வாக்குமூலங்கள், அவன் விசாரித்தது, பிபி விசாரிக்கும் போது அவன் சொன்னது, இதெல்லாம் வந்து அவருக்கு தெரிஞ்சிருச்சு, ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ அவர் என்ன பண்ணிட்டாரு, அந்த வாழ்க்கையிலேருந்து அவர் விலகிட்டார். அவங்க அப்படியே லைஃப்பும் போயிடுச்சு, 2 பேருக்கும் லைஃப் போயிடுச்சு, இவனுக்கு லைஃப் போயிடுச்சு, இவன் ஜெயிலுக்கு போனான். இது மாதிரியான ஒரு இது ஒரு வித்தியாசமான ஒரு இதுதான். ஏன்னா ஒரு வெட்டுறது குத்துறதுன்றதெல்லாம் எல்லாமே இதுவும் அதே மாதிரி தான். நான் ஏற்கனவே ஒரு முறை சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த தலையை கை காலெல்லாம் துண்டா வெட்டி ஆற்றுல போட்டாங்க ஒரு கள்ளக்காதலுக்காக அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரியான ஒரு சிற்றின்பத்துக்காக ஒரு மிகப்பெரிய வாழ்க்கையை வந்து இழந்துட்டாங்க. அந்த மாதிரி உங்களால கேட்க முடியல, அந்த நம்ம வெளியிருந்து பார்க்கும்போது நமக்கு தெரியாது அந்த அபியூஸ் என்ன யோசிக்கிறான். இப்போ ஞானசேகரன் கூட வந்து தண்டனை கிடைச்சிருக்கு, ஆனால் அவர் என்ன நினைக்கிறாருன்னு நமக்கு தெரியாது. ஆனால் உங்களுக்குலாம் வந்து உங்களோட பேசுவாங்கல்ல. அதுதான் இப்போ ஒரு சில கேஸ்லலாம் இப்போ நீங்க கேட்கறது வந்து ஒரு எப்படி சொல்றது, மனிதாபிமான அடிப்படையில, மனிதநேயத்தோட மனிதாபிமான அடிப்படையில கேட்குற கேள்வி. இது உண்மையிலேயே யோசனை பண்ணி பார்த்தோம்னா ஒரு அக்யூஸ்டையும் நம்ம எடுத்து ஜெயிலில் விடும்போது மேலோக்க பார்த்தீங்கன்னா அப்படியே கத்திரிக்கோளில் ஒருத்தன் குத்துனான்னு கூட ஒரு கேஸ். கத்திரிக்கோளில் சதக்கு குத்துனான், போனான், வந்தான், அப்படியே வெட்டினையா குத்துனையா இவ்வளோலாம் தூக்கில் போனையா பப்ளிக்குடைய இதெல்லாம். அந்த கேஸ் என்னன்னா, அவன் அம்மாவை வந்து அவன் தெய்வமாக நினைக்கிறான். அவன் அம்மா தான் அவனுக்கு எல்லாமே, அப்பா இல்லை, அவன் அம்மா தான் அவனை வளர்த்து ஆளாக்கி படிக்க வச்சு ஏதோ ஒரு கடை போட்டு கொடுத்து அவன் வாழ்ந்துனுக்கிறான். அவங்க அம்மா வந்து தவறாக பேசுகிறான் இந்த சண்டையில், ஒரு சின்ன சாதாரண சண்டையில் அம்மாவை தவறாக பேசுகிறான். அது கூட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சந்தானம் கூட சொல்லுவேன், இன்னொரு நான் அந்த வார்த்தையை சொல்ல வச்சிடாத அப்படின்னு சொல்லி அது என்னடா வார்த்தைன்னு கேட்பான். சார் அது ஒன்றும் இல்லை சார் அப்படின்மா, ஏய் என்னன்னு சொல்கிறா தா அப்படின்வான். அவனுக்கு புரியாது, என்ன புரியலன்னும் போது முழுசா சொல்லுவான், அது படத்துல வந்து சைலண்ட் ஆகும். ஆனா அது அம்மாவை தான் குறிக்குது அப்படின்றத திருநெல்வேலி, கன்னியாகுமரி, அந்த நாகர்கோயில், மதுரை சைடெல்லாம் கூட அந்த வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணிட்டு, தூத்துக்குடியெல்லாம் யூஸ் பண்ணிட்டு நம்ம முழுசா வரவே முடியாது. ஏன்னா அனுபவ ரீதியா ஒரு வழக்குல வந்து ஒரு கரும்பு ஜூஸ் குடிக்கிறவர், அவர் கேஸ் போட்டு முடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ நம்ம ஆளுங்க போனால் அவர் வந்து ரொம்ப திமிரா பேசுகிறாரு அப்படி இப்படின்னு நாங்கள் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நான் சும்மா அப்படி பைக்கில் போகும்போது ஏன்னா அந்த கேஸை முடிக்கூடாதா தம்பி அப்படிதான் சொன்னேன். அவன் கேரே பண்ணல. தாசில்தார் ஆஃபீஸ் கிட்ட வண்டி போட்டுன்னு இருப்பான் கரும்பு ஜூஸ். மறுபடியும் நான் இறங்கி ஸ்டாண்ட் போட்டு இங்கே வாடான்னு கூப்பிட்றேன், வரவே இல்லை. அவன் பாட்டு வேலையை பார்த்துன்னு கரும்பு புழியறதும் அது பண்ணுறது இது பண்ணுறதும் அப்படின்னே தான். கொஞ்சம் டென்ஷன் ஆகும்போது நமக்கு என்னதான் நம்ம வந்து ஒரு கட்டுப்பாடோடு இருக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் மனித இயல்பு தானே. அதுவும் நான் சென்னையிலே பிறந்து வளர்ந்தாள். அந்த வார்த்தையோட திட்டான், கத்தி எடுத்துக்கிட்டான், யூனிஃபார்மோடு இருக்கேன், கத்தி எடுத்துக்கிட்டான். க்ளீனாக அந்த கரும்பு இப்படி இது பண்ணுவாங்கல்ல, அதை கீறி சுரண்டுவாங்கல்ல, அந்த கத்தி எடுத்துக்கினான். எலுமிச்சம்பழம் கட் பண்ணுறதுக்கு ஒரு கத்தி வச்சுருவான் போல, அதையும் எடுத்துக்கினான். 2 கத்தி எடுத்துன்னு பயங்கர ஃபோர்ஸாக வரான். அப்படியே நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஊன்றேன், யார் அம்மா எது கூப்பிடுறேன், நான் கேஸ் முடிக்கலைன்னா என்ன வேணா சொல்லியா, எங்கள் அம்மா இதையா கூப்பிட்றேன்றான். டேய் நான் எங்கடா எங்கள் அம்மா கூப்பிட்டேன். அந்த வார்த்தையை வந்து அவன் அப்படி மென்ஷன் பண்ணுறான். நான் அப்போ தான் யோசிக்கிறேன், ஓஹோ நம்ம இந்த வார்த்தை சொன்னதே எனக்கு தெரியல. அவர் ஆசுவாசப்படுத்திட்டு என் மேலே இருந்த தவறையும் நான் உணர்ந்தேன். ஏன்னா அவன் வந்து தாய்க்கு அவ்வளோ மரியாதை கொடுக்குறான் இல்லையா. ஸோ அப்போ நம்ம சொன்ன வார்த்தை வந்து அவனை பாதிக்குது இல்லையா. அவனும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் சாரி சொன்னேன். ஸோ அப்போது அவன் அம்மாவை வந்து பேசுறது பலமுறை வான் பண்ணுறான், நீ எதுவாக இருந்தாலும் என்னக்கிட்ட பேசு, என்ன திட்டு எல்லாம் பண்ணு, எங்கள் அம்மா எதுவும் சொல்லாதங்கிறான். அவன் திரும்ப அம்மாவை பற்றி பேசும்போது இவனால் தாங்கிக்கவே முடியல. அவளை உச்சக்கட்டத்துக்கு போகிறான், ஆத்திரத்தினுடைய உச்சக்கட்டத்துக்கு போய் தான்
பார்க்குறான் கையில் கத்திரிக்கோள் தான் அது கடையில் டெய்லரில் எடுத்து குத்திடுறான். அவர் இறந்துடுறாரு. ஸோ அந்த தாயை சொன்னான், உச்சக்கட்டத்துக்கு போனான், கோவப்பட்டான், தாய் மேலே பாசம் இருந்தான், அதெல்லாம் வராது இல்லை. 302 IPC அவ்வளோதான். அவ்வளோதான். அது மட்டும் தான் அங்கே நிற்கும். மற்றபடி இது மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய அக்யூஸ்ட் கிட்ட எங்ககிட்ட நாங்கள் பரிமாறிக்கோம். அது கோர்ட்டுக்கும் தெரியாது, சட்டத்துக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. இன்னைக்கு சொன்ன கிரைம் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்டாக இருந்துச்சு. அந்த லேடியாவது வந்து பார்த்தீங்கன்னா கையை கிழிச்சதுக்கு அவங்க ஹஸ்பண்ட சொல்லாம இருந்தா கூட இந்த பிரச்சனை வந்திருக்காது இல்லையா? இல்ல, அது அன்னைக்கு சொல்லாமலாம் இருக்கக்கூடிய சூழ்நிலை இல்லை. ஏன்னா கலைபுரம் ஆகி போச்சு. அந்த ஏரியாவே வந்து வீடு பக்கத்துல வீடு எல்லாம் கத்தி பெரிய விஷயம் ஆயிடுச்சு. அவங்க வேற வழி இல்லை, அது வெளியில சொல்லிதான் ஆகணும். போலீஸ்லாம் மற்றவங்களே போலீஸும் ஃபோன் பண்ணிட்டாங்க, தெரிஞ்சிருச்சு. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அவங்க கேஸ்லாம் சொல்லுவாங்க. ஆனா அதுல வந்து நல்லது இருக்கும் கெட்டது இருக்கும். ஆனா சார் சொல்ற அவரோட கேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நல்லது மட்டும் தான் இருக்கும். அது ஈஸியா இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த இதுல நான் கவனிச்சது பாத்தீங்கன்னா நம்ம சாதாரணமா இந்த வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ்குள்ள எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். யாராவது டென்ஷன் ஆனாலும் அந்த வார்த்தை யூஸ் பண்ணிடுறோம். ஆனா அந்த வார்த்தைக்கு இவ்வளோ ஒரு பவர் இருக்கு, ஒரு மதிப்பு வச்சிருக்காங்க நிறைய பேர் போது நாம இனிமே அந்த மாதிரி வார்த்தை வெளியே யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் ரொம்ப ஜாக்கிரதையா. நானே இனிமே யூஸ் பண்ணும்போது சார் சொன்ன அந்த நிகழ்வு தான் மைண்டுக்கு வரும். ஸோ நான் அதை கம்மி பண்ணிக்கிறேன். நீங்க முடிஞ்ச வரைக்கும் சார் சொன்ன அந்த நிகழ்வை வச்சு கம்மி பண்ண பாருங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோ வந்து பார்க்கலாம். நன்றி சார். ஆமா, அதாவது நண்பர்கிட்ட பேசிக்கலாம், தப்பு இல்லை. அது இது மாதிரியான ஒரு 3வது மனுஷாட்டெல்லாம் பேசும்போது கொஞ்சம் அந்த வார்த்தையெல்லாம் நம்ம குறைச்சிக்கிறது தான் நல்லது. அந்த ஒரு வார்த்தை வந்து நமக்கு வந்து அர்த்தமே அற்ற வார்த்தையா இருந்தாலும் அவங்களுக்கு வந்து அது மிகப்பெரிய அர்த்தமுள்ள வார்த்தை. ஸோ அது நம்ம உணர்ந்துக்கணும். ஓகே, நன்றி. வணக்கம். உங்க சோஃபா சொல்லும் உங்க ஸ்டைல. கார்விங் கஸ்டமைஸ்டு லெதர் லக்ஸுரினா நம்ம லேவிஷ் ஷோரூம் தான்.